இந்த வார்த்தைக்காக நாம் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. அப்பா, இந்த வார்த்தைக்காக தகப்பனே, அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்கள் சிலுவையில் பேசின அப்பா இந்த 6வது வார்த்தையை தகப்பனே அப்பா நாங்கள் தியானிக்க போகிறோம். 5 வார்த்தைகள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த 6வது வார்த்தையின் மூலமாக அப்பா நீர் என்ன இந்த ஜனங்களோடு பேச விரும்புகிறீங்களோ ராஜா, அப்பா என் மூலமாக நீங்கள் பேச வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. என்னை மறத்து நீங்கள் வெளிப்படுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 6வது வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் ஒவ்வொரு வார்த்தை அவங்க பேசுகிற வார்த்தை முக்கியம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி நானுமே சொல்லுவேன். நான் பேசுகிற இந்த 6வது வார்த்தை வந்து மிகவும் ஒரு முக்கியமான வார்த்தை. நம்ம வாசிக்கலாம். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. முடிந்தது, முடிந்தது என்ற இந்த வார்த்தையை வந்து இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையிலே சொன்னார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 6வதாக இந்த வார்த்தை வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வார்த்தைகளும் முக்கியமானது தான், ஆனால் வந்து இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு படத்தில் வந்து கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அதே மாதிரி வந்து முடிவு வந்து ரொம்ப முக்கியம். அதை தான் வந்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஒரு சில காரியங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வாழ்க்கையை ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த வேளையில் நம்ம பார்க்க போகிறோம். முடிவு ரொம்பவும் முக்கியம், முடிவு மிகவும் முக்கியம். முதலாவது என்னுடைய தலைப்பு என்னென்னா, முடிவு மிகவும் முக்கியம். இந்த வார்த்தை வந்து ஒரு வீர முழக்கமாக, ஒரு வெற்றி முழக்கமாக வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொல்லுகிறதை வந்து நம்ம பார்க்க முடியும். அதாவது எல்லாற்றையும் செய்து முடித்து விட்டேன். இங்கிலீஷ் பைபிளில் இப்படி போடப்பட்டிருக்கிறது, இட் இஸ் ஃபினிஷ்டு. இட் இஸ் ஃபினிஷ்டு, அதாவது எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன் என்கிற ஒரு வெற்றி முழக்கம், ஒரு வீர முழக்கம் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டது. இதை வெற்றி முழக்கம், வீர முழக்கம் என்று சொல்வது மட்டுமல்லாமல் இன்னொரு விதமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு சந்தோஷத்தின் முழக்கம் என்று சொல்லி கூட சொல்லலாம். அவர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை வந்து அவர் செய்து முடித்து விட்டார். இதுதான் வந்து ஒரு வெற்றி முழக்கம், ஒரு சந்தோஷம். நான் செஞ்சு முடிச்சிட்டேன், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்ட்டலாம் நம்ம கேட்டு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம் முடிஞ்சிடுச்சாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? முடிஞ்சிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். அது எப்படி எழுதுறமோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சொல்லுவாங்க? பிள்ளை முடிஞ்சிடுச்சு ஆண்டி, முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு சந்தோஷப்படுவாங்களோ. இப்போ வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும். அவங்களால வந்து அந்த ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணோன்னா அவங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும்? அப்பா நான் முடிச்சிட்டேன், இந்த மாதத்துக்கான டார்கெட்டை வந்து நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன். இப்போ எந்த வேலையை செய்கிறோம், வீட்டில் சமையல் வேலை செய்கிறோம், இல்லை வீட்டு வேலை செய்கிறோம், எந்த வேலையை செஞ்சாலும் அப்போ முடிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ரிலாக்ஸாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்பாடா வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன். அப்படி ஒரு முடிந்தது அப்படின்ற அந்த வீர முழக்கம் தான் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து வந்து புறப்பட்டது. முடிந்தது, நான் முடிச்சிட்டேன் அப்பா, நீங்கள் பிதாவே நீர் என்கிட்ட கொடுத்த அந்த வேலையை வந்து நான் முடிச்சிட்டேன், இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு வேலைக்கே போகிறோம், ஒரு வேலையை வந்து செய்கிறோம், அரைகுறையாக அந்த வேலையை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு வேலையுமே நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டு தான் அதுக்கு வந்து சம்பளம் கொடுப்பாங்க. நம்ம எப்படி வேலை பார்க்குறோங்கிறதுக்கு ஏற்றபடி தான் நமக்கு வந்து சம்பளம் கொடுப்பாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த வேலையை எப்படி செய்து முடித்தார் அப்படின்னா பெர்ஃபெக்டாக செஞ்சு முடித்தார். எங்கேயுமே வந்து அவர் வந்து ஒரு இடத்துல கூட சப்பா இந்த இடத்துல நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், என்ன நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை. எல்லாமே நம்ம இப்போ அந்த 5 வார்த்தையை கூட கேட்டோம். அந்த ஸ்திரீயேன்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை கூட அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம கவனம் செலுத்தியிருக்கிறாரு. அப்படின்னா வந்து அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பார், எப்படிப்பட்டவராக அவர் வந்து செயல்பட்டு முழுமையாக ஒரு அரைகுறையாக நான் பாதி முடிச்சிட்டேன், பாதி முடிக்கல, அப்புறம் முடிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. பெர்ஃபெக்டாக வந்து அவர் வந்து செய்து முடித்தார். அதுதான் வந்து முடிவு ரொம்ப முக்கியம் என்று சொல்லி பார்க்குறோம். இயேசு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை வந்து செய்து முடித்தார். பிரசங்கி அதான் வந்து சொல்கிறார். 7:8 வந்து பிரசங்கி என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று சொல்லி பார்க்குறோம்.
ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு ரொம்ப நல்லது. இந்த இடத்துலையும் வந்து இயேசு கிறிஸ்து வந்து எல்லா காரியத்தையும் செய்து முடித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். முடிவு வந்து மிகவும் முக்கியம். நம்மள அநேகர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு காரியத்தை தொடங்குகிறோம், ஏதோ ஒரு வேலையை தொடங்குகிறோம், ஏதோ ஒரு ஊழியத்தை தொடங்குகிறோம், ஏதோ ஒரு காரியத்தை வந்து நம்ம தொடங்குகிறோம். அதை வந்து நம்ம அநேகர் வந்து என்ன பண்ணுறதில்ல, முடிப்பதில்லை. ஏதோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா, அதை முடிக்கிறதுக்காக நம்ம வந்து பிரயாசப்படணும். ஏன் நம்மில் அநேகர் நம்ம முடிப்பதில்லை என்று சொல்லி பார்த்தோம்னா, சோம்பல், சோர்வு, அசதி, திருப்தி. நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டோம்னா, சின்ன வேலையை செஞ்சிட்டோம், அப்பாடி நான் இந்த வேலையை முடிச்சு, அப்படி ஒரு திருப்தி, அப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து இருக்கக்கூடாது. நம்ம ஒரு வேலையை தொடங்கணும் அப்படின்னா வந்து அந்த வேலையை நம்ம என்ன செய்யணுமா, செய்து முடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார், நாமும் என்ன செய்யணும், செய்து முடிக்க வேண்டும். அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு வேலையை தொடங்கினா அந்த வேலையை வந்து செய்து முடிக்கணும். ஏன்னா முடிவு ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த இதெல்லாம் இருந்திருக்கும், அப்படி தானே, சோம்பல் இருந்திருக்கும், சோர்வு இருந்திருக்கும், அசதி இருந்திருக்கும். அதாவது பரிசேயர் வந்து சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்துக்கிட்ட, நீங்கள் வந்து உங்களை வந்து ஏரோது கொலை செய்ய தேடுறான், நீங்கள் வந்து இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இல்லை, இன்றைக்கும் நாளைக்கும் வந்து நாளை மறுநாளைக்கும் வந்து நான் செய்ய வேண்டிய வேலைகள் சில இருக்கிறது, அதை செய்து முடித்துட்டு தான் நான் நிறைவடைவேன் என்று சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, எனக்கு இந்தந்த வேலையெல்லாம் இருக்குப்பா, நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், அவரால் இன்னொன்றும் சொல்லியிருக்க முடியும். என்ன சொல்லியிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன்னா, இல்லை, நான் இந்த இவ்வளோ ஊழியத்தை முடிச்சிருக்கேன், 2 நாள் கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அந்த 2 நாள் டயர்டுக்கு அப்புறம் வந்து நான் வந்து சிலுவையில் அறையிறதுக்கு என்னை வந்து ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். அவருக்கும் இந்த பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் செய்து முடிப்பேன். முடிக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணல, ஓயலை. முடிக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணல, அந்த ஓயலை, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிக்கிற வரைக்கும் அவர் வந்து ஓயலை. அதான் ஃபாதர் ஒரு அழகான ஒரு பாட்டு பாடியிருப்பார், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். எடுத்த காரியத்துக்கு இந்த லைன் வந்து அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்கு தான் ஆப்டாக பொருந்தும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன் என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு பார்த்தோம்னா இயேசுவை பின்பற்றி வந்த அநேகர் கூட இயேசுவை விட்டு பின்வாங்கி போன ஒரு நிலைமையில் வந்து காணப்படுகிறாங்க. தொடக்கம் அவங்களுக்கு என்னதான் இருந்துச்சு, நல்லா தான் இருக்குது. தொடக்கம் எல்லாருக்கும் என்ன, நல்லா தான் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் வந்து அதை வந்து செய்து முடிக்கிறோம் என்பதுதான் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக வந்து காணப்படுகிறது. எல்லாரிடத்துலையும் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த அநேகர் கூட பாதியிலே வந்து அவரை வந்து விட்டு போகிறதை குறித்து நம்ம பார்க்குறோம். அவருடைய முடிவு வந்து என்னவாக இல்லை, நல்லா இல்லை. தொடக்கம் நல்லா தான் இருந்துச்சு, இயேசுவை பின்பற்றினாங்க, இயேசுவுக்காக வைராக்கியமாக இருந்தாங்க, இயேசுவுக்காக பல காரியங்களை வந்து செயல்பட்டாங்க, இயேசு தான் எல்லாமே என்று சொல்லிலாம் வந்து சொன்னாங்க. ஆனால் வந்து அவர்களின் முடிவு என்ன அப்படின்னா நல்லா இல்லை. முடிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம துவக்கத்தை காட்டிலும் முடிவு முக்கியம் என்று சொல்லி அதான் வந்து பிரசங்கி வந்து சொல்லுகிறதை குறித்து நம்ம பார்க்க முடியும். நம்ம 2 வருடங்களுக்கு முன்பாக நினைக்கிறேன், யூத் பசங்க கூட ஒரு நாடகத்தை வந்து போட்டாங்க, நம்ம பாஸ்டர் டேவிட் தலைமையில், அந்த டோரா அந்த நாடகத்தில் வந்து நம்ம பார்க்க முடியும். அதாவது எல்லாருமே அந்த பயணத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, தொடங்குறாங்க. எல்லாருமே வந்து போகணும் அப்படின்னு சொல்லி தான் தொடங்குறாங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்க்க முடியும், ஒவ்வொன்றாக வந்து ஒரு சில பேர் பணத்திற்காக, ஃபோனுக்காக, இச்சைக்காக, போஜனத்திற்காக கூட அநேகர் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல விழுந்து போகிறதை கொடுத்து பார்க்குறோம். 1-2 பேர் தான் கடைசியாக என்ன பண்ணுறாங்க, அந்த வந்து டெஸ்டினேஷனை போய் அடைகிறாங்க. அதனால் வந்து முடிவு வந்து ரொம்ப 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 முக்கியம். வாழ்க்கையில் நீங்கள் தொடக்கம் நல்லா தாங்க இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும். ஆனால் யார் யார் முடிக்கிறார்ன்றது தான் வந்து அதில் வந்து ஒரு காரியமாக காணப்படுகிறது. மத்தேயு 24வது அதிகாரம் 13வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். மத்தேயு 24:13, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து அழகாக சொல்லியிருக்கிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான்லாம் ரட்சிக்கப்பட்டோம், அவங்கெல்லாம் யார் ரட்சிக்கப்படாதவங்க, நான்லாம் யார் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம மாறுதட்டி கொண்டு நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீங்கள் எனக்கு ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா யார் முடிவு பரியந்தம், இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் யார் நம்ம நிலை நிற்க கூடுமோ அவங்க தான் என்ன பண்ணப்பட்டவங்களாம், ரட்சிக்கப்பட்டவங்க என்று சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்ததாக என்னுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, முடிவு முக்கியம்தாங்க. ஆனால் இன்னொன்று என்னன்னா, எதை நாம் முடிக்க வேண்டும் என்பது அதை விட முக்கியம். முடிவு முக்கியம் என்று சொல்லி பார்த்தோம். 2வதாக என்னுடைய காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய தலைப்பு என்னென்னா, எதை முடிக்க வேண்டும் என்பது அதை விட முக்கியம். எதையோ ஒன்று முடிச்சுட்டு போகிறீங்க,
நம்ம ஒரு பிள்ளைங்கள்ட்ட வேலை கொடுத்தோன்னா என்ன பண்ணுவாங்க, அதே சீக்கிரம் செஞ்சு முடிடா அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை அறகுறையாக செஞ்சு அதை அப்படி இப்படிமா செஞ்சு நம்ம போய் பார்த்தோன்னா அந்த வேலையை வந்து நம்ம திருப்பி செய்கிற மாதிரி ஆயிரும். அப்படி வந்து இருக்கக்கூடாது. எதை செய்யணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வந்து அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சாருங்க. இயேசு கிறிஸ்து தான் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தாரோ அந்த நோக்கத்தை வந்து முற்றிலுமாக வந்து செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து ஒரு உன்னத நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் வந்து மனிதனாக பிறக்கிறார். நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி நமக்கு எல்லாரும் தெரியும், ஆதாம் ஏவாள் வந்து இந்த உலகத்தில் வந்து பாவம் செய்தபடினால அவங்க பாவத்துக்கு உட்பட்டுட்டாங்க. அவங்க வந்து பாவத்துக்கு அடிமைகளாகி விட்டாங்க. அவர்களை மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர வேண்டிய ஒரு பெரிய திட்டம் வந்து இருந்தது. பாவத்தில் சிக்கி கொண்ட இந்த மனிதனை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வந்து பிறக்கணுன்ற பெரிய திட்டம் இருந்தது. இல்லை நமக்கு தெரியும். இருந்தாலும் ஆதியாகமம் 3:15 மற்றும் வாசிப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் உன் தலையை நசுக்குவார். இதுதான் வந்து இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய உன்னத நோக்கம் என்று சொன்னேன் அல்லவா. அதாவது அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னா பிசாசின் தலை வந்து நசுக்கப்பட வேண்டும். பாவமாகிய பிசாசு வந்து இந்த உலகத்தில் வந்து விட்டான். அவனை வந்து முற்றிலுமாக அழிக்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட். இதுதான் வந்து அவர் வந்து முடிக்க வேண்டிய அந்த காரியம். அப்போ பிசாசின் தலை வந்து நசுக்கப்பட வேண்டும், அவன் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். இந்த நோக்கத்திற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தாருங்க. அந்த நோக்கத்தை அவர் செய்து முடிக்காமல் போயிட்டாரா? இல்லை அவர் வந்து தலையை நசுக்காமல் போயிட்டா அப்படியா? இல்லை. அதுக்கு தான் இந்த சிலுவையில் வந்து இவ்வளவு பெரிய போராட்டம் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் உன் தலையை நசுக்குவார் என்ற ஒரு வார்த்தைக்காகத்தான் இவ்வளவு போராட்டங்களும் வேதனைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. அவரால் வந்து தாங்க முடியாது. எத்தனையோ பேர் வந்து நம்ம முன்னாடி சொன்னவங்கலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அவரால் தாங்க முடியாதது தான், என்னால் தாங்க முடியாதது தான். ஆனால் வந்து அந்த இதை முடிக்கணுன்றதுக்காக எவ்வளவு ஒரு வைராக்கியமாக இயேசு கிறிஸ்து செயல்பட்டார் பாருங்களேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வைராக்கியமாக நம்ம ஒரு முடிவெடுத்து அதற்காக வந்து இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம செயல்படுகிறோம். அதுக்குள்ள நமக்கு என்ன வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம அதை முடிக்க முடியாதபடி பல தடைகள் வந்து வருகிறது. அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த தடைகளை வந்து ஏற்றுக்கொண்டு சூழ்நிலைகளுக்கு மேலே பழிய போட்டுட்டு ஏதோ ஒரு காரியங்களை வந்து நம்ம வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் வந்து நம்ம முக்கியமாக அந்த காரியங்களெல்லாம் நம்ம கவனித்து நம்ம தியானிக்கும் போது இதையெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து அந்த நோக்கத்திற்கு நேராக செயல்படுகிறார். அவன் தலையை நசுக்கணும், அதுதான் என் நோக்கம். அது என்ன இது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எதை முடிக்க வேண்டும் என்பதில் வந்து நம்ம மிகவும் வந்து ஒரு முக்கியம் உள்ளவர்களாக வந்து நம்ம காணப்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அப்படி தான். இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டாரோ அதே மாதிரி மனிதனாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒரு உன்னத நோக்கத்திற்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதையெல்லாம் மறந்து விட்டு இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்காக, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக அவைகளுக்கு பின்னாகவே நம்ம ஓடி திரிகிறவர்களாக நம்ம வந்து காணப்படுகிறோம். உன்னத நோக்கத்தை வந்து நம்ம மறந்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்து அப்படி மறக்கலங்க. கடைசி வரைக்கும் அவர் வந்து முடித்தாரு. இதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், இதைத்தான் நான் செய்வேன், இப்படித்தான் நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து வாழ்ந்தார். நம்ம ஒவ்வொருவரும் வந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்துட்டோம், ஏதோ வந்தோம், பாஸ்ட் கூட சொல்லுவோம், விதி வெந்ததை தின்னு விதி வந்தா சாவம், அந்த மாதிரி வந்து என்ன நோக்கத்திற்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோன்றதே வந்து அநேகருக்கு வந்து தெரியலை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அது மேலே நாட்டம் வைக்கிறது இல்லை. நான் ரசிக்கப்பட்டேன், சண்டே சர்வீஸ் போவேன், வீட்டில் வந்து கறி எடுத்து சமைப்பேன், அதுக்கு அடுத்த நாள் சண்டே சர்வீஸ் போவேன். இப்போ தேவனுடைய ஊழியக்கார் வந்து சொன்னார், இது விசுவாசிகள் எல்லாரும் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரியாம். அதாவது இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ன்னு அவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஆரம்பித்து அந்த இடத்துல போய் முடியும். அதே மாதிரி இந்த சண்டே வந்தேன்னா அடுத்த சண்டே தாங்க வருவேன். அதுக்கு இடையில எப்பயுமே வந்து இயேசு கிறிஸ்துக்கும் எனக்கும் எந்த இதுவும் கிடையாது. இந்த சண்டே வர்றவன் அடுத்த சண்டே தான் வருவேன். அப்போ சண்டே ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் மாதிரி நம்ம எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. என்ன நோக்கத்திற்காக நான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கேன் இன்னும் வரைக்கும் தெரியலை அப்படின்னா இன்றைக்காவது போய் என்ன பண்ணுங்க, கருத்துற இடத்துல கேளுங்க, எனக்கு தெரியலைங்க. அநேகர் சொல்லலாம், இல்லைங்க எனக்கு தெரியலை, உண்மையாகவே எனக்கு தெரியலை, அதனால தான் நான் அதை நோக்கி செல்லலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் கூட இன்றைக்கு கர்த்தர் இடத்துல போய் கேளுங்க, நான் என்ன நோக்கத்திற்காக ஏசப்பா என்னை இந்த உலகத்தில் படைந்தீங்க,
நான் எதை செய்யணும், நான் என்ன செய்து முடிக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவிட்ட இதுக்கப்புறமாவது கேட்டு வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நிறைவேற்றதுக்காக நீங்கள் வந்து பிரயாசப்படுங்க. மூன்றாவது ஒரு காரியம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிவை நோக்கி செல்லும்போது ஏற்படும் தடைகள். முடிவு முக்கியம்னு பார்த்தோம், எதை முடிக்கணும்னு பார்த்தோம். முடிவை நோக்கி செல்லும்போது ஏற்படும் தடைகள். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த முடிவை செய்யும் போது தடை ஏற்பட்டதா என்று சொல்லி பார்க்கும்போது ஏற்பட்டது. எப்போது இருந்துங்க ஏற்பட்டது? இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த காரியத்தை முடிக்க தடை எப்போது இருந்து ஏற்பட்டது? யாருக்கா சொல்ல முடியுமா? பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே வந்து அவருக்கு வந்து என்னன்னா தடை தான், இந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தடை தான். மத்தேயு 2:13 மட்டும் வாசிப்போம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம் கர்ப்பத்தில் இருக்கும்போதே தடை. இந்த இடத்துல என்னன்னா, அந்த சின்ன குழந்தையை கொல்லுவதற்காக ஏரோது தேடுறான். சின்ன வயசுல இருந்தே இயேசுவுக்கு என்ன பாடுகள், பிரச்சனைகள். எதுக்காக இந்த பாடுகள்? அந்த முடிவை நோக்கி அவர் வந்து சென்று விடக்கூடாது, பிசாசின் தலை நசுக்கப்பட்டு விடக்கூடாது, அவனுடைய தலை நசுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பிசாசு வந்து முழு தீவிரமாக வந்து அவன் போராடி கொண்டிருக்கிறான். நம்ம வேலையை, நம்ம டார்கெட்டை முடிக்கிறதுக்கும் என்னங்க வரும்? தடை வரதான் செய்யும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு எவைகளை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து 1-2 சிலுவையில் போகிற வரைக்கும் வந்து அவருக்கு வந்து தடைகள் வந்து ஏற்பட்டது. நம்ம கூட சொல்லலாம், நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டம்தாங்க, நான் என் வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்தெல்லாம் அனுபவிச்சதே இல்லை, எப்போயுமே வந்து எனக்கு பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வேதனைகள் தாங்க என்னுடைய வாழ்க்கையில் சிறு வயது முதலே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் ஒரு உன்னத நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன வருது? இவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வருகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை போல நம்மளும் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடிக்கணும். பவுல் மாறுதட்டி சொல்றாரு பாருங்களேன், 2 தீமோத்தேயு 4:7 வந்து பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி வந்து பவுல் சொல்றாருங்க. அவர் என்ன பண்றாரு? அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து அவர் செய்து முடிக்கிறார். இங்கே போ அப்படின்னு அங்கே போவார், அங்கே போய் ராஜாக்களுக்கு முன்னாடி பேசணும், நீ இதை காரியத்தை செய்யணும், என்னை பற்றி நீ சாட்சி கொடுக்கணும், உனக்கு எந்த காரியமா இருந்தாலும் வந்து அவர் வந்து செஞ்சு கொண்டே இருந்தார். பவுலுடைய நிருபங்கள் எல்லாவற்றையும் அப்போஸ்தலர்களால் நம்ம படிக்கும்போது அவருக்கு வந்து தடைகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எவ்வளவோ அடிகள், கட்டுகள், காவல்கள், எவ்வளவோ பாடுகள் வந்து பட்டாலும் கடைசியில் வந்து அவர் வந்து செய்து முடித்ததை வந்து நம்ம பார்க்க முடியுங்க. நான்காவதாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எதெல்லாம் முடித்ததாக சிலுவையிலே செய்து முடிக்கப்பட்டதாக இயேசு கிறிஸ்து சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 40:2 வாசிக்கலாம். ஏசாயா 40:2. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும். எப்போதும் இங்க என்ன முடிஞ்சுச்சா? போர் முடிந்தது. நமக்காக சிலுவையிலே செய்யப்பட்ட போர் முடிந்தது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லாமா? அல்லேலியா. எனக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட போர் முடிந்தது. நமக்காக சிலுவையிலே அந்த போர் முடிந்தது. போராட்டங்கள், வாழ்க்கையில பிரச்சனைகள், எல்லா காரியங்களும் இருக்கிறதா? உங்களுடைய போர் இன்றைக்கு முடிந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்தார். ஏசாயா 60:20. ஏசாயா 60:20. உன் சூரியனின் அஸ்தமிப்பதில்லை, கடைசி பகுதி. உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஹல்லேலூயா. இங்க என்ன முடிந்ததாக வேதவசனம் சொல்கிறது? உன் துக்க நாட்கள் முடிந்தது. முடிந்தது என்று இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையின் அர்த்தம், உன் துக்க நாட்கள் முடிந்தது. இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில துக்கம் தாங்க, என் வாழ்க்கையில வேதனை தாங்க, என் வாழ்க்கையில வருத்தம் தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? உங்க துக்க நாட்கள் முடிந்தது. உங்க துக்க நாட்கள் இன்றைக்கூட முடிந்தது. விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. உங்க துக்க நாட்கள் முடிந்தது இயேசுவின் நாமத்தினால. 1 யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பாவங்கள், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பாவங்கள் முடிந்தது. பாவத்துல, சாபத்துல அடிமைப்பட்டிருக்கிற அந்த பாவங்கள் முடிந்தது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சாபங்கள் முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் வாழ்க்கையில சாபம் இருக்குங்க, இந்த விதமான சாபம் இருக்கு, என் குடும்பத்தில் ஒரு சாபம் இருக்கு, நாங்கள் வளர்ச்சியை அடைய விடாதபடி எனக்கு ஒரு கட்டு இருக்கு, சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீங்க இந்த இடத்துல வந்திருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றார், உங்க சாபங்கள் இன்றோடு முடிந்தது. உங்கள் சாபங்கள் இன்றோடு முடிந்தது. இயேசு கிறிஸ்து ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா.
2 கொரிந்தியர் 8:9 வந்து கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் தரித்திரம் முடிந்தது, உன்னை கடன் பிரச்சனை முடிந்தது. அந்த அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஹல்லேலூயா. நம்ம நிமித்தம் இயேசு கிறிஸ்து தரித்திரர் ஆயிட்டார். எதற்காக? நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படியாக. உங்கள் தரித்திரம் முடிந்தது. ஹல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்ம கரங்களை உயர்த்தி கொள்ளலாம். நம்ம கர்த்தர் எனக்காக யாவையும் சிலுவையிலே செய்து முடித்தார். கர்த்தர் எனக்காக யாவையும் சிலுவையில் செய்து முடித்தார். நம்ம கரங்களை கீழே போட்டுக்கலாம். சிலுவையிலே கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அதுதான் முடித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். சிலுவையிலே கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள பிறந்தவர்கள். சங்கீதம் 138:8 தான் அந்த வசனம் வந்து இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஊழியம் நிறைவேற்றணும், கர்த்தரையே முன்வைத்து கலங்காமல் மகிழ்வுடனே ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஊழியம் செய்து முடிக்கணும், ஒன்றையும் குறித்து கலங்காமல் பிராணனை அருமையாய் எண்ணாமல் மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடி முடிக்கணும், பெற்ற ஊழியம் நிறைவேற்றணும், கர்த்தரையை முன்வைத்து கலங்காமல் மகிழ்வுடனே ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஊழியம் நிறைவேற்றணும். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, நீர் ஓடி முடித்தீரப்பா. அதனால் எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய துக்க நாட்களை முடித்திருக்கிறீர், எங்கள் போரை முடித்திருக்கிறீர், எங்கள் பாவத்தை முடித்திருக்கிறீர், எங்கள் சாபத்தை முடித்திருக்கிறீர், எங்கள் தரித்திரத்தை முடித்திருக்கிறீர் அப்பா. அதுபோல் நாங்களும் கூட ஆண்டவரே, எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பவுல் அப்போஸ்தலன் போல, இயேசு கிறிஸ்து சொன்னது போல நாங்களும் ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய காரியங்களிலே ஆண்டவரே எவ்வளவோ உங்களுக்கு இடைஞ்சல்கள் வந்தது, தடைகள் வந்தது. ஆனாலும் முடிவு முக்கியம் என்பதை நினைவிலே வைத்து ஆண்டவரே, சோம்பேறித்தனம் மற்றும் ஆண்டவரே திருப்தி மற்றும் இவைகள் எல்லாவற்றிலேயும் கவனமாய் இருந்து நீர் முடித்தது போல நாங்களும் எடுத்த காரியத்திலே வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவர் அமர்ந்து கொள்ளுவோம்.